நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இல்லை, அண்ணன் வேலுசாமி மற்றவர்களெல்லாம் சுப்பிரமணிய சாமியை மட்டுமே மையமாக வைத்து பேசினார்கள். அதாவது நேச்சுரல் ஏன்னு கேட்டிங்கன்னா, சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி என்ட்ரலி ஆப்போசிட் கருத்தை தெரிவிக்கிறது. அப்படி இருக்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆயுதத்தை எங்கிருந்து எடுப்பது? ஆக எதிரான ஆயுதத்தை இவருடைய வாயிலிருந்து எடுத்து அதன் மூலமாக கட்சியின் மீது பிரயோகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை அதனுடைய காரணமாக செய்கிறார்கள். இப்போது இந்த தேர்தலை பற்றி அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்காக உலகினுடைய பல்வேறு உதாரணங்களை கூறியிருக்கிறார். ஆகவே அது அவருடைய கருத்தாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு மேலே பிஜேபியின் கருத்து இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எங்கள் கட்சிக்கு தெரியும், கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா அவர்களே கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சனுடைய கருத்து தான் கட்சியினுடைய கருத்து என்று சொல்லியிருக்கார். எனவே சுப்பிரமணிய சாமியை வைத்து இவர்கள் அரசியல் செய்யட்டும், அதற்கு நாங்கள் தயாரில்லை. ஒன்று. இரண்டாவது விஷயமாக, ஜவஹர்லா ரொம்ப அழகாக பேசினார். ராஜபக்சேவனுடைய தோல்வி எங்களுக்கு பெரிய விரக்தி என்றெல்லாம். அதற்கு அவருடைய அந்த விரக்தி என்பது பொய் என்பது சரியில்லாத வாதம் என்பதற்கு உதாரணம் அவரே சொல்லிவிட்டார். இங்கிருந்து ராஜபக்சே ஜெயிப்பதற்காக ஆட்கள் அனுப்பப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொன்னார். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது உலகத்துக்கு முழுவதும் தெரியும். சங்க பரிவாருக்கு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மக்கள் என்கிறது போல ராஜபக்சே செய்து கொண்டிருப்பதாக சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே மொழி அல்ல, எல்லாவித மொழி, ஒரே நாடு. அது யாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு நாடு பிரிந்து போவதை எந்த நாடும் விரும்பாது. ஒரே மக்கள், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே மக்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம். ஆனால் ஒரே மதம், ஒரே கடவுள்தான் என்கின்ற விஷயத்தை சொல்லுவது சரியா அல்லது இது சரியா என்பதை ஜவஹர்லா பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஒரே மதம், ஒரே கடவுள் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்கின்ற நினைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சார்ந்த ஜவஹர்லாவுக்கு இதை சொல்வதில் எவ்வளவு தூரத்துக்கு உரிமை இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். பொன் ராதாகிருஷ்ணனுடைய நோக்கம் அங்கே ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்யுங்கள், அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை செய்யுங்கள். சம்பந்தமும் விஸ்வேஸ்வரனும் தமிழகத்திலே இருந்து நீங்கள் கொடுக்கின்ற குரல் எங்களுக்கு ஆதரவாக இல்லை, நீங்கள் அமைதியாக இருந்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்று சொன்னதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். பொது வாக்கெடுப்பு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, வேல்முருகன் நிறைய ஒரே ஒரு விஷயம் வேல்முருகனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். வேல்முருகன் நிறைய விஷயங்கள் பேசினார். ராஜபக்சேவனுடைய உறவு, ராஜபக்சேவனுடைய சம்பந்தி, நாங்கள் எல்லாம் கீழ்ஜாதியா என்றெல்லாம் சொன்னார். இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமே தவிர நாம அவர் மீது திணிப்பது அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவ்வளவு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையிலேயே ஸ்ரீலங்காவிலே இல்ல, தமிழர்களுக்கு இங்கிருந்து பொருள் ரீதியாக, பண ரீதியாக வேறு ஏதாவது உதவிகளை என்ன செய்திருக்கிறார்கள், எந்த காலத்திலே செய்திருக்கிறார்கள் என்பதை வீராவேசமான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அதை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. நம்ம நிறைவு செய்யலாம். திரு சேகர், நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். அதனால இன்னும் கூட நீங்க அங்க செய்யுங்க. இங்க இந்தியாவிலே வழக்கு வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியாவிலே அரசியலுக்காக வழக்கு வாங்கி இருக்கிறீர்கள். ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு 80,000 விதவைகளுடைய பெண்கள், விதவை பெண்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏதாவது இங்க ஆள் அமைச்சிருக்கீங்களா? உதவி ஏதாவது செய்திருக்கிறீங்களா? அமைப்பு ஏதாவது அங்க போயிருக்கிறதா? அதெல்லாம் செய்யலையே நீங்க. அவர்களுக்கு ஏதாவது அதை செய்யலையே. இங்கிருந்து பேசுகிற வீராவேசங்கள் பேச வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தேர்தல் வேண்டாம், ஒரு வெங்காயம் வேண்டாம். அங்க தமிழ் அரசு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்ற மாபெரும் தலைவன் கீழ் அங்கு இருக்கும். உலக மண்டலத்தில், ஐநா மண்டலத்தில் தமிழுக்கு என்று ஓங்கி உயர்ந்து பணிபுரிந்திருக்கும் 40,000 சிங்கள வெறியர்களை, ராணுவ வீரர்களை காப்பாற்றியது உங்கள் அரசு, உங்கள் வாஜ்பாய் அரசு. அரசமான உண்மை இன்றைக்கு வந்திருக்கிற சேகரிப்பாளர்களுக்கு திருவேல்முருகன் ப்ளீஸ் திரு ஒரு நிமிடம். ஊரை சேர்ந்த அந்த கிருபாகரன் நாட்டு மாநில பாரதிய ஜனதா தலைவரா இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் வந்து வேல்முருகனை சந்திச்சாரு. பிரபாகரன் சொல்லுங்க. அப்படி சொன்னதெல்லாம் இருக்கு. திருவேல்முருகன் திருவேல்முருகன் இல்ல, நான் வரேன். ஆட்சி வந்த உடனே, மோடி ஆட்சிக்கு வந்த உடனே தொலைக்காட்சியில் உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசுற பேச்சியோ இதுக்கு முன்னாடி இதே சேகர வேல்முருகன் ப்ளீஸ் நான் என்ன சொல்றேன்,
இல்ல எல்லாருக்குமே நான் சொல்றேன். இல்ல ப்ளீஸ் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். ஒரு தொகுப்பு இல்ல ப்ளீஸ் வேல்முருகன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல ஒரு ஆட்சியாளர்களை நீங்க ஒரு மோடியோ அல்லது ராஜபக்சேவையோ அல்லது மைத்ரிபால சிறிசேனாவை குறித்து பேசுவது அல்லது கொள்கை ரீதியாக பேசுவது என்பது சரியாக இருக்கும், அது ஆரோக்கியமானதா இருக்கும். தனிப்பட்ட முறை இல்ல நம்ம அது வேணாம் இல்ல வேணாம் இல்ல நம்ம நிறைய பகுதி நெருங்கிட்டோம். நான் வரேன் எனக்கு ஒரே இல்ல திரு அடிப்படையில் எனக்கு ஒரே ஒரு மிக சுருக்கமாக உங்களால் விடை கொடுக்க முடிந்தால் நல்லது. திரு எஸ்.ஆர். சேகர், டெசோ அமைப்பினுடைய மாநாட்டில் வாஜ்பாய் கலந்து கொண்டார், அன்றைக்கு சுப்பிரமணியசாமி கலந்து கொண்டார், தமிழ் ஈழத்தை ஆதரித்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வேலுச்சாமி வைக்கிறார். காங்கிரசும் நான் முடிச்சிடறேன், காங்கிரசும் தமிழ் ஈழத்தை ஒரு காலத்தில் ஆதரித்தது. இன்றைக்கு விடுதலை புலிகளை எதிர்ப்பதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறீர்கள், அது நியாயமான காரணம் என்பது உங்களுடைய கருத்து அப்படிங்கிறதுல அது சரி என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இங்கே இந்திய பிரதமரை கொண்டார்கள், அதனால் அதை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற தளத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஈழம் தனி ஈழம் அப்படிங்கிறது விடுதலை புலிகளை வைத்து மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அவர்களும் அதில் ஒரு பங்கு. அதை தாண்டி தனி ஈழத்தை கேட்ட அமைப்புகள் அங்கே ஏராளமாக இருக்கிறார்கள். அங்கே அதற்கு முன் அகிம்சை ரீதியான போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற தளத்தில் தனி ஈழத்தை இன்றைக்கு பாஜக அன்று ஆதரித்து இன்று வேண்டாம் என்று சொல்கிறதா? அப்படி சொன்னால் அதற்கு காரணம் என்ன? விடுதலை புலிகளை நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அது நியாயமான காரணம் என்று வைத்துக் கொள்வோம். தனி ஈழத்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை மட்டும் மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு விஷயத்தை பாருங்க, டெசோ 1971 மதுரை மேலமாசியில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் டெசோவுக்கு முழு ஆதரவு தெரிவித்தார்கள். 71 இருந்த ஸ்ரீலங்காவினுடைய நிலைமை வேறு, 2009க்கு பிறகு இருக்கிற ஸ்ரீலங்காவினுடைய நிலைமை வேறு, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இன்றைய மனநிலைமை வேறு. ஒவ்வொரு டிவி டிபேட்டிலையும் ஒவ்வொரு பேட்டிகளிலேயும் விஸ்வேஸ்வரனும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த அத்தனை தமிழ் அமைப்புகளும் அங்கே தமிழிடம் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தினுடைய உட்பட்டு நாங்கள் தீர்வுகளை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் தமிழீழம் இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழனுடைய எண்ணமா தமிழகத்திலே இருந்து திணிக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை அந்த இளம் அவருடைய அங்க இருக்கக்கூடியவர்கள் அது தமிழ் மக்களுடைய விருப்பம் என்னவோ, விஸ்வேஸ்வரனுடைய விருப்பம் என்னவோ, சம்பந்தனுடைய விருப்பம் என்னவோ, இது தமிழ்நாட்டிலிருந்து திணிக்கப்பட்டதல்ல. பட்டுக்கோட்டை மாநாடு தமிழர்கள் சென்று கூடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு அல்ல. சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது தனி ஈழம் என்பது அவங்க கேட்கல, இங்க இருக்கிறவங்க வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்ற சேகர் அவர் அறியாமையில் இருக்கிறார் சொல்லுவேன். ஈழத்தந்தை செல்வா ஈழம் என்பதை தவிர வேறு எதுவும் இதற்கு விமோசனம் கிடையாது என்று பாராளுமன்றத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் பேசிட்டு அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய ஈழ போராட்டத்திற்கு ஆதரவு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தலைவரையும் சந்தித்து பேசியது இன்றைக்கு இல்ல, 1956 வரலாறு பின்னால இருக்கு. இப்ப நிலைமை மாறல. ஒண்ணு அங்க இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை என்ன? ஒவ்வொரு துப்பாக்கி முனையில் நிக்கிறாங்க. இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? இலங்கை அந்த ராணுவம் இருக்கு, அந்த ராணுவத்தை முற்றுகையிட்டது புலிகள் இயக்கம். அப்படி முற்றுகையிட்ட போது அவர்கள் தப்ப முடியாத ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் 40,000 பேர் கையை தூக்கிட்டான், என்ன விட்டா போதும் சொன்னா. அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட வாஜ்பாய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அனுப்பி நீங்கள் முற்றுகை விலக்காவிட்டால் இந்திய ராணுவம் உங்களை தாக்கும் என்று சொன்ன போது எந்த சூழலும் இந்தியாவை எதிர்க்க நாங்கள் தயாரில்லை என்று அவர்களை விடுதலை செய்தார்களா இல்லையா? அதை செய்யாமல் இருந்திருந்தால் அன்றைக்கே ஈழம் வளர்ந்திருக்கும். இந்த எலெக்ஷன்ல நோன் டெவில் அன்னோன் டெவில் அன்னோன் ஏஞ்சல்லாம் பேசினார், ஒன்றும் கிடையாது. அவரும் ஒரு நோன் டெவில் தான். இவர் வந்தவர் புதுசா வந்தவர் இன்னும் பெரிய பிரமாதமா இருக்க போறதில்ல. இவரும் டெஃபினட்டா நீங்கள் புரிந்து கொண்டு நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு நேரம் கடந்து விட்டது. மிகச் சுருக்கமாக உச்சவரையில் உங்களுடைய நிறைவு கருத்துக்களை பதிவு செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். ப்ளீஸ் சுருக்கமாக. அதாவது அங்கே இலங்கை வட மாகாணத்தில் வாழக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசெல்லாம் ஈழத்தை விரும்பவில்லை என்று நண்பர் சேகர் சொன்னார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சில கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்க கருத்து சொல்ல முடியும். அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அதை அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்வது மிக தவறான கருத்து. அதே போல் சங் பரிவாரனுடைய கொள்கையை ஒரே மொழி சமஸ்கிருதத்தை இந்த நாட்டில் திணிக்க வேண்டும்,
ஒரே சாதி இருக்க வேண்டும் என்பது எந்த சாதிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆதிக்க சாதி இருக்க வேண்டும். ஒரே கலாச்சாரம் என்பது சங் பரிவார் சொல்லக்கூடிய கலாச்சாரம். இதை தான் வந்து ராஜபக்சே திணிக்க முடிஞ்சார். அந்த மாதிரி நாங்க முஸ்லீம்கள் சொல்லவில்லை. அபாண்டத்தை சேகர் சொல்லி நன்றி திரு ஜவாஹிருல்லா. இன்னும் கூட நிறைய கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறது. எல்லோரிடமுமே நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. நாம் செய்திக்கு வழிவிட வேண்டும். உங்கள் 5 பேருக்குமே அரங்கில் வந்த உங்கள் 3 பேருக்கும், திரு சேகர் உங்களுக்கும், திரு ஜவாஹிருல்லா உங்களுக்கும், எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளீர்கள். மிக்க நன்றி. ஈழத்தில் நடப்பது என்ன? இலங்கையில் புதிய ஒரு அதிபர் வந்திருக்கிறார். இது இலங்கை இந்திய உறவில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஈழத்தமிழர்களுடைய காயங்களுக்கு கொஞ்சமாவது மருந்திடுமா என்ற தளத்தில் விவாதித்தோம். நிச்சயமாக அதற்கு காலம் மட்டுமே பதில் சொல்ல இயலும். குறைந்தபட்சம் இந்திய இலங்கை உறவுகளில் மாற்றங்கள் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கே எல்லோரும் பதிவு செய்தார்கள். தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்தார்கள். அதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காத்திருப்போம் நம்பிக்கையோடு. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.